பாறைகள் மீது விழுந்த விதைகள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். கடவுளுடைய வார்த்தை கேட்கும்போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள், நம்புவார்கள். ஆனால் சோதனை காலத்தில் நம்பிக்கை விட்டுவிடுவார்கள் என்பதை இயேசு தனது விதைப்பவர் உவமையில் விளக்கம் அளித்துள்ளார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். எங்கெல்லாம் கடவுளை தாயாகவும் தந்தையாகவும் பிறரை சகோதர சகோதரிகளாகவும் ஏற்று நாம் அனைவரும் ஒரே குடும்பத்து பிள்ளைகள் என்று உணர்ந்து செயல்படுகிறோமோ அங்கெல்லாம் இறையாட்சி இருக்கிறது. மனிதர்கள் எங்கெல்லாம் கடவுளுடைய சாயலாக மதிக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் உரிமை பாதுகாக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் தொடக்க கிறிஸ்துவரின் வாழ்வை கூடிய மட்டும் பின்பற்றுகிறோமா அங்கெல்லாம் இறையாட்சி என்னும் விதை முளைத்து வளர்ந்து பயன் தரும் என்பது விதைப்பவர் உவமையின் மற்றுமொரு விளக்கம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம், 4ஆம் அதிகாரம் 32லிருந்து 37 வரை உள்ள வசனங்கள். எல்லாம் உடைமைகள் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 32லிருந்து 37 என்பது தொடக்க கால கிறிஸ்துவின் வாழ்க்கை நெறி என்று திருத்தூதர் பணிகள் நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடக்க கால எருசலேம் கிறிஸ்துவ திருச்சபையில் நம்பிக்கை கொண்டோரிடத்தில் தூய ஆவி செயல்பட்டதால் ஏற்பட்ட விளைவாக அவர்கள் தங்கள் உடைமைகளை பகிர்ந்து கொள்ள முடிந்தது. இப்பகிர்வு என்பது தன்னார்வத்தின் விளைவாக இருந்தது. திருச்சபையின் உறுப்பினராக ஒருவர் மாற இது தகுதி சீட்டு அல்ல. ஆனாலும் விவிலியம் கூறும் கட்டளையின்படி நாம் பின்பற்ற வேண்டிய அடிப்படை நெறியாகும். இங்கு கூறப்படும் பொருள்கள் பகிர்ந்து கொள்ளல் இயேசுவின் பணி வாழ்வில் நடந்ததாக லூக்கா கூறுவதின் தொடர்ச்சியாகும். லூக்கா 9ஆம் அதிகாரம் 11லிருந்து 13 வரை உள்ள வசனங்கள், 12ஆம் அதிகாரம் 33வது வசனம், 16ஆம் அதிகாரம் 19வது வசனம் நமக்கு விடுவிக்கும் அறைகூவல்கள். கடவுளின் வார்த்தை என்னும் விதை இன்றைய நமது கிறிஸ்துவ சமூகத்தினரின் உள்ளத்தில் இருக்கிறதா? அப்படியானால் தொடக்க கிறிஸ்துவர்களின் பகிர்ந்து வாழுதல் என்னும் வாழ்க்கை நெறி முறைகளை, சமத்துவ கல்விகளை, சமத்துவ கொள்கைகளை நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோமா? பின்பற்றி நடக்கின்றோமா? கடைப்பிடிக்கின்றோமா? சிந்திப்போம், செயல்படுவோம், ஒப்பு கொடுப்போம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.